முத்துவின் வின்எஸ்எஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. நாட்டு மக்களை பற்றி சிந்திக்கும் தலைவர்களுக்கு மாறாக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அனுதினமும் வீட்டு மக்களை பற்றி மட்டுமே சிந்தனை இருந்து வருவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். ஆரணியில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றிய அவர், ஸ்டாலினுக்கு பின் தாம் முதலமைச்சராக வேண்டும் என்ற உதயநிதியின் கனவு பலிக்காது என்றார். என்ன திரு கருணாநிதி குடும்பம் மன்னர் குடும்பமா? திரு கருணாநிதி முதலமைச்சர் இருப்பாரு, திரு ஸ்டாலின் முதலமைச்சர் வருவாரு, அடுத்தது உதயநிதி வர்றதுக்கு முயற்சி பண்றாரு, அது நடக்காது, அது வேற விஷயம். திமுக வேற ஆளே இல்லையா? திமுக வேற ஆளே கிடையாது. நான் அதுக்கு தான் எல்லா பொதுக்கூட்டத்திலையும் பேசுறேன். எல்லா கட்சி மாதிரி இயங்குது, ஆனா திமுக கார்பரேட் கம்பெனி மாதிரி இயங்கிட்டு இருக்குது. கம்பெனி, அந்த கம்பெனியில தான் அப்பாவுக்கு அடுத்து மகன் வருவாங்க, அது ஓனரா. அப்படி ஒரு கார்பரேட் கம்பெனியாக இருக்கின்ற ஒரு கட்சி திமுக கட்சி. மக்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது. எப்பொழுதும் சிந்தனையும் வீட்டு மக்களை பற்றி தான் திரு ஸ்டாலினுக்கு வந்து கொண்டிருக்கும். ஊழலற்ற அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவை பீளமேடு பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது பேசிய அவர், சாலை பிரச்சினை, குடிநீர் பிரச்சினை போன்றவற்றை சரி செய்ய அரசியல் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று கூறினார். ஒரு சாதாரணமா கோயம்புத்தூர் மாநகரில் குடிக்கிறதுக்கு தண்ணி கூட 15 நாளைக்கு ஒருக்கா வருதுங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி கூட 15 நாளைக்கு ஒருக்கா வரும். ரோட்ல நடந்து போனீங்கன்னா குண்டும் குழியுமாக இருக்கக்கூடிய சாலையை போறோம், எல்லாத்தையும் பொறுத்துக்கிறோம், எந்த கேள்வியும் கேட்கறது இல்ல. பரவாயில்ல, விட்டு தர, இவனை விட்டு அவன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த முறைங்க ஐயா, உங்கள் முன்னால் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி நின்று கொண்டிருக்கின்றோம். ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு நின்று கொண்டிருக்கின்றோம். 2 கட்சிகளுக்கு மாற்றாக தமிழகத்திலே ஒரு அரசியல் புரட்சி நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி கோயம்புத்தூரில் இருந்து நடக்கும். அன்பு சகோதர சகோதரிகளை, நீங்கள் அதை நடத்தி காட்ட வேண்டும். முன்னதாக அண்ணாமலைக்கு ஆதரவு கேட்டு பேசிய தெலுங்கு தேசம் கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடுவின் மகனும் கட்சியின் பொதுச் செயலாளருமான நாரா லோகேஷ், நேர்மையாளரான அண்ணாமலையை வெற்றி பெற வைப்பது மக்களின் பொறுப்பு என்று தெரிவித்தார். நல்லவர்கள் நல்லது செய்ய அரசியலுக்கு வர வேண்டும் என்று மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். மதுரை தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சு வெங்கடேசனை ஆதரித்து ஆனையூர் பகுதியில் பேசிய கமல், நல்லவர்கள் கையில் ஆட்சி கிடைத்தால் ரயில் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரும் என்றார். நல்லவர்கள் கையில் ஆட்சி கிடைத்தால் என்ன ஆகும் என்பதை நான் சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி ஆட்கள் கையில் அரசியல் பலத்தை நீங்கள் கொடுத்தால் ரயில் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரும். தமிழகத்தில் 57 ஆண்டுகளாக திமுக, அதிமுக கட்சிகள் மாறி மாறி ஆட்சி செய்து நாசம் செய்திருப்பதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார். திருப்பூர் தொகுதி பாஜக வேட்பாளர் முருகானந்தத்தை ஆதரித்து ஈரோடு மாவட்டம் பவானியில் பரப்புரை செய்தபோது பேசிய அவர், மக்களை குடிகாரர்களாக்கி அனைத்து இடங்களிலும் போதைப்பொருள் விற்பனை செய்து நாசம் செய்துள்ளதாக விமர்சித்தார். ஏன்னா இந்த 2 கட்சிகிட்டையும் மாத்தி ஐயா எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க ஐயா, எங்களுக்கு சமூக நீதி கொடுங்க ஐயா, எங்களுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க ஐயா, இந்த சாராய கடையை மூடுங்க ஐயா, இந்த போதையை ஒழிங்க ஐயா, எங்க ஆத்தை காப்பாத்துங்க ஐயா. என்னால இதுக்கு மேல இவங்க கிட்ட என்னால போராட முடியும். இனி நம்ம கையெழுத்து போடுவோம், நம்ம அதிகாரத்துக்கு வருவோம், நம்ம ஆட்சியை பிடிப்போம். இந்த 2 கட்சியும் வேண்டாம். எடப்பாடி பழனிசாமி ஆண்டது போதும், மு.க. ஸ்டாலின் ஆண்டது போதும். இனி நாம் ஆள வேண்டும். அதற்கு இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெற்றாக வேண்டும். காலத்தின் கட்டாயம். காங்கயம் முத்துவின் வின்எஸ்எஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.